சும்மா மாசா இருக்கே. இங்க கிளைடர் வந்து பேக் அதுக்கப்புறம் பீக் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. என்னென்னமோ வந்து நடக்குது. ஓகே சோ ஏகப்பட்டது புதுசா வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. சோ ஆட்டோ பைலட் மோடாஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு பீக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க. சோ வாங்க போய் எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். சோ இன்னைக்கான இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம கேமுக்குள்ள 7th anniversary வந்து வரப்போகுது. சோ அது கூட சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா OB45 அப்டேட்டும் வந்து வரப்போகுது. ஓகே சோ ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து வரப்போகுதுங்க. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டது. ஓகே சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பீக் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. அப்புறம் கன்னுக்கு பவரை மாத்திக்க முடியும், நியூவா கேரக்டர், நியூவா லாபி அப்படின்னு சொல்லி நிறைய வந்து இருக்குங்க. சோ நம்ம அப்படியே டைரக்டா வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம உள்ள வந்து போயிடலாம், கண்டென்ட்டுக்குள்ள வந்து போயிடலாம். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் போட்டு வந்து கண்டிப்பா பண்ணுங்க. சரிங்க சார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் நேத்திக்கு வந்து சொல்லிருப்பேன் இல்லையா, அகாடமி ரிங் ஈவென்ட் வந்து வந்துருப்பா. அந்த 2 பண்டல் இத்து போன பண்டல் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான குளோவால் வந்து வந்துருப்பா. அந்த மூங்கி குளோவால் வந்து வந்துரும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிருப்பேன். ஓகே சார் நம்ம என்ன சொன்னோமோ சொன்ன மாதிரியே வந்து வந்துருச்சுங்க. ஓகே சார் இது வந்து வந்துருச்சா. சார் இப்போ அடுத்த ஈவென்ட் பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய 8ஆம் தேதிங்க. ஓகே சார் 8ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேடட் வீல் வந்து வரப்போகுது. ஓகே சார் இதுதான். ஓகே சார் இதை வந்து பாருங்க. ஓகே சார் அந்த குச்சி மாதிரி அப்படியே பாத்தீங்க அப்படின்னா என்னடா அது ஸ்டாரா இல்ல திருவிழால விக்கிற பலூனாடா, என்னடா இப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பாருங்க. ஓகே சோ இதுதான் வந்து வரப்போகுது. ஓகே சோ இந்த எமோட்டுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேடட் வீல் வந்து வரப்போகுதுங்க. இது வந்து 8ஆம் தேதி. ஓகே சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிங் ஈவென்ட் வரப்போகுது 16ஆம் தேதி. இது ஒரு பெரிய ரிங் ஈவென்ட். சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலது ஒர்த்தா வந்திருக்கு. ஓகே சோ பண்டல் ஆடி எமோட் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஒர்த்தா இருக்கும். நம்ம நேத்திக்கு தான் வந்து பார்த்திருப்போம். இதை நீங்க ஃப்ரீயாவே எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் ஃப்ரீயா டைமண்ட் ஏர்ன் பண்ணக்கூடிய, ஃப்ரீயா மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு செம்மையான ஆப் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஆப் மட்டும் கிடையாதுங்க, நானே அந்த ஆப்ல கேம் விளையாண்டு உங்க கண்ணுக்கு முன்னாடியே வித்ட்ரா பண்ணி காட்ட போறேன். நான் பண்றது அப்படியே பண்ணுங்க, உங்களுக்கு ஃப்ரீயாவே டைமண்ட் காசெல்லாம் வந்து கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்போட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா சோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே வந்து கொடுத்து வச்சிருக்கேன். அதை யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வின்சோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு புது நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. புது நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ண உடனே 100 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா சைன் அப் போனஸா வந்து கொடுப்பானுங்க. எனக்குமே பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து கொடுத்திருக்காங்க. சரி ரைட் இப்போ போயிட்டு நம்ம கேம் பிளே வந்து பண்ணி பார்ப்போம். ஏகப்பட்ட கேம் இருக்குங்க. டெம்பிள் ரன், சப்வே சர்ஃபேஸ், கேரம் போர்டு, கிரிக்கெட், நம்மளோட ஃப்ரீ ஃபயர் கூட வந்து இருக்கு. நான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கார் ரேஸ் வந்து விளையாட போறேன். ஓகேவா அதுல கார் கேம் வந்து இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபாய் மேட்ச் வந்து போடுவோம். அவங்க கொடுத்த 100 ரூபாயில 10 ரூபாய் தானே போனா போகுது. வந்துச்சு அப்படின்னா லாபம் 20 ரூபாயா திரும்பி வரும். சரி இப்போ மேட்சுக்குள்ள வந்து போயிடலாம். என்னோட ஐடி தான் ஹிட்மேன் தினேஷன் வந்திருக்கா. சரி ரைட் இந்த கார்ல இடிக்காம போனாலே நம்ம ஈஸியா வந்து ஜெயிச்சிருவாங்க. 2 நிமிஷம் கார்ல இடிக்காம பாயிண்ட் எடுத்தாலே வந்து போதும், ஈஸியா வந்து ஜெயிச்சிடலாம். இந்த கேமே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து விளையாடுங்க. வின்சோ ஆப்ல வந்து கார் கேம் தான் ரொம்ப வந்து ஈஸி. இப்படி நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமா அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ நான் பாத்தீங்க அப்படின்னா வின் பண்ணிட்டேங்க. இப்போ நமக்கு அமௌண்ட் வந்து கொடுத்துட்டானுங்க பாருங்க. 10 ரூபாய் போட்டோம், 18 ரூபாய் திருப்பி வந்து கொடுக்குறாங்க. எப்படி 2 நிமிஷத்துல இது மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கேம் விளையாண்டு முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுங்க. ஏர்ன் பண்ண அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இதுல இருந்து ஈஸியா வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல ப்ரோ என்கிட்ட இதெல்லாம் வந்து இல்ல, நான் சின்ன பையன் தான், எனக்கு டைரக்டா ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் வேணும், அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்து இருக்கு. அங்க பாத்தீங்க அப்படின்னா வின்சோ ஸ்டோர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கான ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நீங்க விளாண்டு வின் பண்ணி வச்சிருப்பீங்களே அமௌண்ட், அதை கொடுத்துட்டு அப்படியே நம்மளோட யூஐடி போட்டோம் அப்படின்னா அங்க இருந்து டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் கூட வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ஈஸியான ஆப். இப்பவே போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்க. சோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் மறந்துடாதீங்க ஒரு புது நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் ஃப்ரீயாவே வந்து கொடுப்பாங்க. சரிங்க சார் இப்போ நம்ம 7th anniversary-யோட அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இத வந்து பாருங்க. ஓகே சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா 7th anniversary-க்கான லாபிப்பா. ஓகே சோ பின்னாடி வந்து இருக்கு இல்லையா, நல்லா கலர்ஃபுல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு, நல்லா இருக்குங்க. ஓகே சோ ஒரு மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அக்கா வந்து பாத்தீங்களா ஹேர்லி கேரக்டர். ஓகே சோ அந்த ஃபீமேல் ஜோக்கரா நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, சோ அந்த ஒரு அக்கா தான் இவங்க. நம்ம அப்புறமேட்டு வந்து பாப்போம். சோ இப்போ வந்து இந்த வெப்பன் செக்ஷனுக்குள்ள வந்து போயலாம். ஓகே சோ வெப்பன்ல பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு ஆப்ஷன். ஓகே சோ கன் ஸ்கின்னுக்குன்னு ஒரு ஸ்லாட் வந்து வந்திருக்கு. ஓகே சோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து பாருங்க கன் ஸ்மித் அப்படின்ற மாதிரி ஒன்னு இருக்கு. சோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமைஸ் அப்படின்ற மாதிரி வந்து போகுது. ஓகே சோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து போகுதுங்க. ஓகே சோ அங்க பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் அட்ரிபியூட் அண்ட் செலக்ட் கன் ஸ்கின் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது என்ன ப்ரோ எனக்கு ஒண்ணுமே வந்து புரியல அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. ஓகே சோ எந்த கன் ஸ்கின்னுக்கு வேணா நீங்க எந்த பவர் வேணா வச்சுக்கலாம். ஓகே சோ இப்போ நீங்க ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 கன் ஸ்கின் M4A1 வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன். டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வச்சிருக்கீங்க, டபுள் டேமேஜ் வச்சிருக்கீங்க, டபுள் அக்யூரசி வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய கன் ஸ்கின் வந்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே சோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக வந்து சொல்றேன். நான் பாத்தீங்க அப்படின்னா M4A1 மேக்ஸ் வந்து யூஸ் பண்றேன். ஓகே ஆனா அந்த லுக் வந்து சூப்பரா இருக்கும். பவர் பாத்தீங்க அப்படின்னா டபுள் டேமேஜ் தான். எனக்கு பவர் பிடிக்காது. எனக்கு பிடிச்ச பாத்தீங்க அப்படின்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். ஓகே சோ அந்த yellow கலர்ல ஒரு M4A1 வந்து இருக்கும் இல்லையா, எர்த் M4A1. ஓகே சோ அதுதான் எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ஓகே ஆனா லுக் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா இருக்கும். ஓகே அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த EVO M4A1 க்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த பவர் வந்து போட்டுக்கலாம். ஓகே அந்த ஒரு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் பவர் வந்து போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க எதெல்லாம் ஓனடா வந்து வச்சிருக்கீங்களோ, ஓகே சோ ஓனடா என்னென்ன பவர்லாம் வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் வந்து காட்டும். ஓனடான கன் ஸ்கின்னே வந்து காட்டும். ஓகே நீங்க எந்த கன் ஸ்கின்னுக்கு எந்த பவர் வேணாலும் வச்சலாம்க்கலாம், அது உங்க விருப்பம். சோ இதுதான் கன் ஸ்மித் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகே இத OB45 ல இருந்து வந்து கொண்டு வரப்போறானீங்க. அந்த ஒரு அப்டேட்ல இருந்து
வந்து கொண்டு வர போறாங்க. ஓகே சோ ஒண்ணும் கிடையாது. ஓகே சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா கோப்ரா MP40 இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா MP40 2.0 வந்திருக்கு இல்லையா, அதுல நமக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க இல்லையா. கோப்ரா MP40 பவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2.0 போட்டு வந்து ஆட முடியும். அப்படி இல்லனா பாத்தீங்க அப்படின்னா இதே நீங்க வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த சேஞ்ச் பண்றதுக்கான அந்த கஸ்டமைஸ் பண்றதுக்கான ஆப்ஷனை வந்து கொண்டு வந்தானுங்க இல்லையா. சோ அதே தான். ஓகே சோ இப்போ அதே தான் இப்போ எல்லா கன்னுக்கும் வந்து பண்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இதுதான் கன் ஸ்மித் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து பாத்தீங்கப்பா ரொம்ப முக்கியமானது. சரி இது வந்து பாத்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேம்ல இந்த கலெக்ஷன் பேக்ஸ் ரிசோர்ஸ் பேக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே சோ ஆட்டோ டவுன்லோட் பாத்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ கிளியர், அதுக்கப்புறம் வந்து ரிப்பேர், இந்த மாதிரி நியூ ஆப்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 7th anniversary-க்காக ஓகே சோ 7th anniversary-க்காக பாத்தீங்க அப்படின்னா BR-லயும் ஒரு சில சேஞ்சஸ் வந்து வரப்போகுது, CS-லயும் ஒரு சில சேஞ்சஸ் வந்து வரப்போகுதுங்க. சோ அதை வந்து பாப்போம். ஓகே சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க. நம்ம ஜோக்கர் அக்கா கேரக்டர் ஓகே சோ ஒரு நியூ கேரக்டர். ஓகே சோ ஒரு ஃபீமேல் கேரக்டர். சோ இந்த ஒரு அக்கா பாத்தீங்க அப்படின்னா கையில பாத்தீங்க அப்படின்னா அது என்னமோ எலக்ட்ரிக் ஷார்ட் மாதிரி வந்து வச்சிருக்காங்க. ஓகே சோ இதோட பவர்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோல வந்து பாப்போம். இப்போதைக்கு இந்த அக்கா வந்து பாத்தீங்க, இந்த அக்கா வந்து கன்ஃபார்ம். ஓகே சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வீடியோல யார் போற அந்த சைனாக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்காதீங்க. ஓகே சோ இது பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் யூடியூபர். ஓகே சோ அவர் ஷேர் பண்ணி விட்ட வீடியோ தான். சோ கிரெடிட் அந்த சைனாக்காரருக்கே வந்து கொடுத்தாலும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சோ ரைட். சோ இப்போ நீங்க வீடியோ வந்து பாருங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா மேக்டனுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிப் வந்து வரப்போகுதுப்பா. அதாவது ஏஜ்க்கு மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சிப் வந்து வரப்போகுது. நீங்க மேக்டனை வச்சு எனிமியை டேமேஜ் பண்ண உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிப் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்கிரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகே சோ அது வந்து வந்திருக்குப்பா. சோ இதை வந்து பாத்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஈல் பிஸ்டல். ஓகே சோ அதை பாத்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் கன். அந்த கன் இப்போ இந்த பிளாஸ்மா ஒய் மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஒய் கன் அப்படின்ற மாதிரி வந்து வந்திருக்கு. ஓகே சோ ஹெவி பவரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சோ பயங்கரமான பவரா வந்திருக்க போது. சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு அட்வான்ஸ் சர்வர் வந்து ஓபன் ஆயிரும். ஓகே சோ 7ஆம் தேதி வந்து ஓபன் ஆயிரும். சோ அப்போ வந்து பாப்போம். இப்போதைக்கு இதெல்லாம் அப்படியே வந்து மேலோட்டமா வந்து தெரிஞ்சுங்க. ஓகே சோ அடுத்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டீடைலா வந்து பாப்போம். சரி இதுவா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க. ஓகே சோ வெயிட்டிங் லாபியை வந்து மாத்திருக்காங்க. நீங்க வெயிட்டிங் லாபி பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு பீக் தெரியுமா, தெரியாம எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்றீங்களா, அதுவும் கரெக்ட் தான். ஓகே சோ ஓல்டு பீக் இருக்குல்லங்க. சோ ஓல்டு பீக் தான் பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் லாபியா வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே சோ அதை பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிஆர் போகும்போது ஒரு ஏரோப்ளேன்ல நிப்பீங்களே சோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு பீக்ல இனிமேல் நிக்க போறீங்க OB45ல 7th anniversary. ஓகே சோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா மேப்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல 7th anniversary அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போர்ட்டல் வந்து இருக்கும். ஓகே சோ ஏகப்பட்ட போர்ட்டல்ஸ் வந்து இருக்குங்க. அந்த போர்ட்டலுக்குள்ள போனோம் அப்படின்னா அப்படியே நம்ம 7th anniversary ஈவென்ட்க்குள்ள வந்து போயிடுவோம். ஓகே சோ அதை வந்து பாருங்க. ஓகே சோ ஓல்டு பீக் தான் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. குட்டி குட்டியா சின்னதா இருக்கும். சோ அங்கெல்லாம் gift பாக்ஸ் மாதிரி 7th anniversary பாக்ஸ் வந்து இருக்குங்க. ஓகே சோ நம்ம அடிச்சு நொறுக்க பக்கத்துல வந்து பாருங்க டோக்கன் வந்து கிடைக்கும். ஓகே சோ நிறைய டோக்கன் பாத்தீங்க அப்படின்னா 200 300 600 1000 அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் வந்து கிடைக்கும். சோ இந்த டோக்கன் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கலெக்ட் பண்ண முடியுதோ எவ்வளவு உங்களால வந்து நொறுக்க முடியுதோ சோ அந்த அளவுக்கு நீங்க வந்து நொறுக்கணும். ஓகே சோ குறிப்பிட்ட டைத்துக்குள்ள நீங்க நொறுக்குனீங்க அப்படின்னா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஓபன் ஆயிரும். ஓகே சோ இந்த சைடு நம்ம ஓடி போனா நம்ம அப்படியே கிளைடர்ல பறந்து போய் இந்த சைடு வந்து வந்துரும். ஓகே சோ இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7th anniversary ஷாப்னே வந்து வச்சுக்கீங்களேன். இப்போ நீங்க இந்த டோக்கன்லாம் வந்து எடுத்தீங்களா அந்த டோக்கனை வச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கன் எல்லாம் வந்து வாங்கிக்கலாங்க. அங்க விக்கிறானுங்க பாருங்க AC80 Groza MP40 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன் எல்லாம் வந்து விக்கிறானுங்க. சோ அதெல்லாம் நமக்கு தேவையானது பாத்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு சோ இந்த சைடு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா குதிச்சிங்க அப்படின்னா அப்படியே அந்த கிளைடர்ல இங்க அப்படியே நம்ம வந்து கீழே வந்து வந்துரும். ஓகே சோ மேல பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பாத்தீங்க அப்படின்னா என்னடா இது பெருசா என்னமோ பால்வெளி மாதிரி இருக்கும். ஓகே சோ பயங்கரமா வந்து இருக்கும். அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா எனிமி எல்லாம் வந்து வருவானுங்க. ஓகே சோ நம்மளும் அப்படிதான் வந்து இறங்கி வரணும். சரி இது வந்து பாத்தீங்க சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா 7th anniversary. ஓகே சோ இப்படிதான் வந்து ஈவென்ட் இருக்கும். BR-ல இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இன்னும் ஏகப்பட்டது வந்திருக்குங்க. ஓகே சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்ட்ராப் மாதிரி. ஓகே சோ ஒரு பாக்ஸ் மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 7th anniversary பொட்டி வந்து கிடக்குது. ஓகே சோ அதை நம்ம உடைச்சோம் அப்படின்னா அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா லூட் எல்லாம் வந்து கிடைக்குது. ஓகே சோ நிறைய லூட் ஏகப்பட்டது வந்து கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய பொட்டியுமே இருக்கு. ஓகே சோ நிறைய பாக்ஸுமே இருக்கு. சோ அதை நம்ம உடைச்சோம் அப்படின்னா லூட் வந்து கிடைக்குது. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வண்டி எல்லாம் வந்து ஓட்டிட்டு போயிட்டு இருப்போம் இல்லையா, அதை பாத்தீங்க அப்படின்னா காரா இருக்கட்டும் பைக்கா இருக்கட்டும் ஆட்டோ ஜீப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதை ஓட்டிட்டு போனாலும் இனிமேல் நீங்க ஓட்டவே தேவையில்ல. ஓகே சோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா போகுங்க. ஆட்டோ பைலட் மோட வந்து கொண்டு வரானுங்களா என்ன அப்புறம் சொல்றீங்க அப்படின்னா ஆமாங்க. இப்போ நம்ம ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஆட்டோ பைலட் மோட்லாம் வந்திருக்கு இல்லையா, இப்போ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கேம்லயுமே வந்து கொண்டு வராங்க. ஓகே சோ இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ். ஓகே சோ OB45 அப்டேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமா வந்து இருக்கு. சோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு வந்து பார்ப்போம். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான வீடியோங்க. சோ மறக்காம வந்து பாருங்க. ஓகே சோ மறக்காம பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. சரிங்க சோ அதோட பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பாக்குறேன். சோ டாடா பை.